ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, இந்த உலகத்திலே மிக பெரும் பாவங்களாக மார்க்கம் நமக்கு சொல்வது அல்லாஹுக்கு இணை வைப்பது. அதை எடுத்து இஸ்லாம் நமக்கு எடுத்துரைப்பது கொலை போன்ற கொடிய செயல்களை செய்வது. மேலான பெரியவர்களே, இப்படி நமக்கு மார்க்கம் பெரிய பாவங்களை எடுத்து சொன்னாலும் கூட இந்த எல்லா பாவங்களை காட்டிலும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது விசாலமானது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய பாவங்களை துன்யாவில் மனிதன் நிகழ்த்தினாலும் செய்தாலும் அதைவிட மிக அக்பர், மிக பெரியது அல்லாஹுடைய ரஹ்மத். அவனுடைய மன்னிக்கும் அந்த தன்மை. உலகத்தில் ஒரு மனிதர் தன் வாழ்நாள் முழுக்க அல்லாஹுக்கு இணை வைத்து கொண்டே வாழ்ந்தார். அல்லாஹ் நாடினான், அவர் உள்ளம் வருந்தினார், தௌபா செய்தார். அல்லாஹ் அவரை மன்னித்து அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினான். இந்த உலகத்திலிருந்து பிரிகிற போது ஒரு நேர்வழி பெற்ற மோமீனாக இந்த உலகை விட்டும் பிரிந்தார், சொர்க்கம் நுழைவார் இன்ஷா அல்லாஹ். அதுபோல எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் துன்யாவிலே அதற்கான தீர்வு உண்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது நம்மளை எப்படி அல்லாஹ் கூப்பிடுறான்னு பாருங்க. எல்லா இடங்கள்லாம் எப்படி கூப்பிடுவான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிடுவான், ஈமான் கொண்ட மக்களே, அல்லது யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களை என்று கூப்பிடுவான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறான்னா, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களேன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். அந்த கூப்பிடுற அந்த துணியிலேயே, அந்த அந்த இந்த வார்த்தையினுடைய இதிலேயே அவனுடைய முஹப்பத் வெளிப்படுது. நாம நிராசையாக கூடாது என்பது அங்கே வெளிப்படுது. தங்களின் மீது வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ஒருபோதும் நீங்கள் விரக்தி அடையாதீர்கள். அவனுடைய ரஹ்மத் விசாலமானது. வாருங்கள், ஒரு நிகழ்வுக்கு நாம் போவோம். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பனி இஸ்ராயலிலே ஒரு மனிதர் மிகப்பெரிய ஒரு கொலை பிரியர், 99 கொலைகளை செய்து விட்டார். அவர் என்னென்ன காரணங்களுக்காக கொலை செய்வார் என்றே தெரியாதாம். எதற்கெடுத்தாலும் அவருக்கு சும்மா நாம் ஒருத்தருடைய தோல் பட்டையில் அடிக்கிற மாதிரி அவர் ஒருத்தருடைய கழுத்தில் வெட்டிடுவார். அப்படி நம்ம முகப்பத்துக்கு அடிக்கிறோம், சமயத்தில் கோபப்பட்டா கூட இப்படி அடிப்போம் இல்லை, அவர் இங்கே அடிக்க மாட்டார், இங்கே அடிச்சிடுவார் ஆள்காலி. இப்படி 99 கொலைகளை அவர் செய்துட்டார். அதற்கு பின்பு அவருடைய உள்ளத்தில் ஒரு வருத்தம், ஒரு நெருடல். இதெல்லாம் ஒரு செயலா? நம்ம இப்படியா ஒரு மனிதர்களை கொலை செஞ்சுக்கிட்டு அலைகிறதுன்னு சொல்லி மனம் வருந்தி ஒரு பாதிரியார் இடத்துல போனார். அவர் ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய மனிதர், ஆலிம்சா இல்லை. அவர் அந்த யகூதியத்துடைய மதத்துல, யூத மதத்துல அவர் வணக்கசாலி. அவர்கிட்ட போய் கேட்டார், ஃபஹல்லி மின் தௌபத்தி, எனக்கு இறை மன்னிப்பு உண்டான்னு கேட்டார். அவரே ஏற்கனவே இவரால் பாதிக்கப்பட்டாரோ என்னவோ, அல்லது இவருடைய அந்த 99 கொலைகளை பெரிய பாவங்களாக நினைத்தாரோ என்னவோ. இல்லா, உனக்கு தௌபாவே இல்லைப்பா, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுப்பா, உனக்கெல்லாம் நரகந்தாப்பா கிடைக்கும் என்பது போல சொல்லிட்டார். இல்லைன்னா வெறுமனே இல்லைங்கிறதுக்காக அவரையும் அந்த மனிதர் போட்டு தள்ளுவாரா? அவரையும் கத்தல் செஞ்சிட்டார், அந்த மனிதரையும் கொலை செய்துட்டார், செஞ்சுரி போட்டுட்டார். போட்டதுக்கு பிறகு என்னடா இது, பாவச்சுமைகளை குறைக்கலான்னு பார்த்தா ரேட்டு ஏறிக்கிட்டே போதேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வருத்தத்தோட ஒரு அந்த வேதம் அறிந்த ஒரு மனிதரை சந்தித்தார். வேதம் அறிந்த ஒரு மனிதர், நோட் திஸ் பாயிண்ட், வேதம் அறிந்த, மார்க்கம் அறிந்த ஒரு மனிதரை சந்தித்து ஃபஹல்லி மின் தௌபத்தின் கேட்டார், எனக்கு தௌபா உண்டா? ஆமா,
அல்லாஹ் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறான்பா. ஆனால் நீ இந்த ஊரில் இருக்காத, பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, சாலிஹீன்கள் நல்லோர்கள் வாழக்கூடிய ஊர், அந்த ஊரில் போய் நீ தங்கிக்கோ, ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்திருவான், அந்த மக்களோடு வாழக்கூடிய பரக்கத்து உனக்கு கிடைக்கும்னு அந்த ஆலிம் சொன்னார். உடனே மனம் வருந்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரில் உள்ள சட்டி சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தார்ல. இடையிலே அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றிட்டான். அவருடைய இது முடிஞ்சு, லைஃப் முடிஞ்சு. இப்போ அந்த ஊரில் போய் சேரலை, இங்கேருந்து புறப்பட்டுட்டார். புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அவருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றிட்டார். இப்போ ரூஹை கைப்பற்ற மலக்குகள் வர்றாங்கல்ல, அதில் ரஹ்மத்துடைய மலக்குகளும் அதாபினுடைய மலக்குகளும் போட்டி போட்டுக்கிறாங்க. நாங்கள் தான் ரூஹை கைப்பற்றுவோம், நாங்கள் தான் ரூஹை கைப்பற்றுவோம். நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்ன இஸ்ராயல் தானே கைப்பற்றுவார். இஸ்ராயல் ஹெச்ஓடி. இஸ்ராயல் யார்? அந்த துறையினுடைய ஹெச்ஓடி. அவர் லாஸ்ட் மினிட்ல வருவார். மற்ற எல்லா காரியங்களும் செய்வது மலக்குமார்கள். அப்போ ரஹ்மத்துடைய மலக்குகளும் அதாபினுடைய மலக்குகளும் போட்டி போட்டுக்கிறாங்க. ரஹ்மத்துடைய மலக்குகள் சொல்கிறாங்க, அவர் மனம் வருந்திட்டார், மனம் வருந்தி அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டார், இதுவே போதும் அந்த அழிக்கிறதுக்கு, நாங்கள் தான் அவருடைய கைப்பற்றுவோம். அதாபினுடைய மலக்குகள் இன்னும் ஒரு அமல் கூட அந்த ஆள் செய்யலை, தௌபாவும் செய்யலை, எந்த நல்ல அமலும் செய்யலை, நாங்கள் தான் கைப்பற்றுவோம். அல்லாஹ் இன்னொரு மலக்க மனித தோற்றத்தில் அனுப்பி வச்சான். அவர் சொன்னார், ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, அவர் புறப்பட்ட ஊரிலிருந்து எவ்வளோ தூரம் வந்தாரோ அந்த மீட்டரையும் அளந்து பாருங்க. எந்த ஊருக்கு அவர் போகணுமோ அந்த மீட்டரையும் நீங்கள் அளந்து பாருங்கள், எத்தனை மீட்டர் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஊர் பக்கம் அவருடைய கொஞ்சம் நல்ல தூரமாக வந்துட்டாருன்னா ரஹ்மத்துடைய மலக்குகள் கைப்பற்றட்டும். இந்த ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருந்தாருன்னா அதாபுடைய மலக்குகள் கைப்பற்றட்டும். பார்க்கப்பட்டுச்சு. பார்க்கப்பட்டா அவர் எந்த ஊரை நாடி சென்றாரோ அந்த ஊரின் பக்கம் நல்லாவே போயிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த ஊருக்குள்ளே போகணும். அதனால அது ரஹ்மத்துடைய மலக்குகள் கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. ஹதீஸை முடிச்சுட்டாங்க. அழகான பல படிப்பினைகள் சொல்கிறாங்க. மார்க்கம் விஷயமாக உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ஆலிமிடத்தில் கேட்க வேண்டும். ஆபிதிடத்தில் வணக்கசாலி இடத்தில் கேட்பது என்பது பொருத்தமல்ல. அவருடைய இபாதத்தவருக்கு பலன் தரும். ஆனாலும் அவரிடத்திலே கல்வி இல்லாததால் அவர் மக்களை வழிகெடுக்க வாய்ப்பு உண்டு. ஒரு ஆலிமிடத்தில் கேட்டால் அவரளவில் இபாதத்துகளில் முன்ன பின்ன இருந்தாலும் அவருடைய இல்மு நமக்கு பயன் தரும். சஹாபாக்களின் வரலாற்றிலே எல்லா சஹாபிகளும் ஆலிம்கள் கிடையாது. சில சஹாபிகள் அஞ்சா நெஞ்சன்களாக இருப்பார்கள், அவர்களை அதற்கு நம் பெருமானார் பயன்படுத்துவார்கள். சில சஹாபிகள் மார்க்க சட்ட வல்லுநர்களாக இருப்பார்கள், அவர்களை அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்காங்க. யாரும் யாரையும் மாற்றி பயன்படுத்தல். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்க ஹாலித் பின் வலீதை கூப்பிட்டு அந்த பொறுப்பை கொடுக்கல. அவர் பெரிய கட்டிலங்காலை, மிகப்பெரிய வீரர், அவரை கூப்பிட்டு அந்த பொறுப்பை கொடுக்கல. உபய் இப்னு கஅபை கூப்பிட்டாங்க, ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே குர்ஆனுடைய துறையில தேர்ச்சி பெற்றவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே குர்ஆனை அப்படியே இறங்கினபடி ஓதுனவங்க, எப்படி இறங்குச்சு அப்படி ஓதக்கூடியவங்க. அது மட்டுமல்ல, ஸைத் இப்னு சாபித் வகை எழுதக்கூடியவங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. நம்ம வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா மெக்கானிக்கிட்ட போவோமா, இல்லை இன்ஜினியர்கிட்ட போவோமா? மெக்கானிக்கிட்ட தான் போவோம். என்னென்ன பொருள்கள் எங்கெங்கே வாங்கணுமோ அங்கே போவோம். அதே மாதிரி மார்க்கம் ரீதியான சந்தேகங்கள் நமக்கு ஏற்பட்டால் ஆலிமை சந்திக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, யாரிடத்தில் ஒரு செய்தி கேட்கப்பட்டாலும் அவருக்கு தெரியவில்லை என்கிற பட்சத்தில் அல்லாஹு ஆலம், அல்லாஹு மிக தெரிந்தவன் என்று சொல்ல வேண்டுமா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு அந்த சட்டம் தெரிஞ்சா அது பிரபல்யமான மசாயிலாக இருந்தால் நீங்கள் சொல்லிடலாம், என்னங்க கூடும் கூடாதுன்னு சொல்லிடலாம். இல்லையா, எனக்கு தெரியலைங்கன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு அதை விட்டுட்டு நம்மள்கிட்டையும் ஒருத்தர் கேட்டுட்டானே, நாம் எப்படி அவனை சும்மா விரும்பியோர் அனுப்புறது? என்னத்தையாவது ஒன்று சொல்லி அனுப்புவோன்னு சொல்லி ஹராமை ஹலால் என்றும் ஹலாலை ஹராம் என்றும் சொல்லி அனுப்பிடக்கூடாது. அதற்கு இமாம் ஷஅபி என்ற ஒரு மிகப்பெரிய ஃபகீஹ், மார்க்க சட்ட வல்லுநர், முஹத்திஸ், பன்முகம் கொண்டவர், சகலகலா வல்லவர். அவர்கிட்ட சில மசாயல்கள் கேட்கப்பட்டுச்சு. அவர் சொன்னார், எனக்கு தெரியல, இந்த மசாயிலுக்கு விளக்கம் தெரியலன்னு சொன்னார். உடனே கேட்க வந்தவங்க, என்னங்க ஈராக்கிலேயே நீங்கள் பெரிய ஆலிமா இருக்கிறீங்க, தெரியலன்னு சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ஏன் வெட்கப்படணும்? மலக்குகள் வெட்கப்பட்டாங்களா? அல்லாஹ் தஆலா கேட்டான்ல, இந்த வஸ்துக்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னான். மலக்குகள் நினைச்சாங்க, லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு இல்மு இல்லை யா அல்லாஹ்,
நீ அறிவித்து கொடுத்தா தான் எங்களுக்கு தெரியும், இல்லைன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மலக்குகள் அல்லாஹ்வோடு இருப்பவர்கள், வானத்திலே பயணிப்பவர்கள், அவர்களே எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல வெட்கப்படலை. நான் ஏன் வெட்கப்படணும்? நீ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. அப்படியானால் தெரியாத விஷயத்தை தெரியவில்லை என்று சொல்லி பிறகு தெரிந்து கொள்வது அவசியம். நம்பர் 3, ஆரம்பத்தில் சொன்னது போல எவ்வளவு பெரிய பாவங்களும் சரி, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை. இந்த சம்பவத்திலே வாங்கலாம். சஹீல் புகாரில் எப்படி தெரியுமா ரிவாயத் வருது? அதாவது அவர் அல்லாஹ்வை நம்பிட்டார், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவாங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டார், மனம் வருந்திட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சார் தெரியுமா? அதே மாதிரி அவருக்கு வழிவகுத்து கொடுத்தார். எப்படின்னா, அவர் இங்கிருந்து கிளம்பி போன தூரம் கம்மி தான். ஆக்சுவலாக அவர் அதாபுடைய மலக்குகள் தான் கைப்பற்றணும். அந்த தீர்ப்பின்படி அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த பூமியை தூரமாகும்படி சொன்னான், அந்த பூமியை இவருக்கு அருகில் வரும்படி சொன்னான். பூமியும் வானமும் அவனுக்கு உரியது. யோசிக்க கூடாது. பூமியை எப்படி அல்லாஹ் கிட்ட வர சொல்லியிருப்பான்? நோ டவுட், சொன்னவன் அல்லாஹ். இந்த பூமியை அவரை விட்டு விலகு என்றான். அவர் எந்த ஊருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த பூமியை கிட்ட வரும்படி சொன்னான். அளந்து பார்த்த போது அந்த ஊர் பக்கம் தான் போயிருந்தார்.